ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் லட்சணத்தை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இவர் தான் ஊழலை ஒழிக்க வந்தவர் அப்படின்னு. அதாவது 2015-16 35 கோடி வருமான வரி கணக்கு அமைச்சிருக்காரு. அதில் இன்கம் டேக்ஸ் ரைடில் 15 கோடி கணக்கு காட்டாத பணம், புலி படத்துக்கு வாங்கின 15 கோடி கணக்கில் வராத பணம் என்று இன்கம் டேக்ஸ் ரைடில் ப்ரூவ் ஆகி அவங்க போட்ட வழக்கு ஊழலை ஒழிப்பதற்காக மறு அவதாரம் எடுத்து திமுகவின் ஊழல்களை ஒழிப்பதற்காகவும் அதிமுகவின் ஊழல்களை ஒழிப்பதற்காகவும் ஊழலற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காகவும் மறு அவதாரம் எடுத்து வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் தன் துறையில் நடித்த படத்தில் நடித்த பணத்திற்கே வருமான வரி கட்டாமல் கருப்பு பணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்ற வெட்ட வெளிச்சம் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கு. இதை திமுக பண்ணுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னவர் யாரு? விஜய். அதிமுக பண்ணுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னவர் யாரு? விஜய். இப்போ நீ ஏன் பண்ண? உன் தொழில்துறையில் நீ ஏன் பண்ண? இப்போ நீ உண்மையானவனாக இருந்திருந்தா, நீ நேர்மையானவனாக இருந்திருந்தா, ஊழலற்றவனாக இருக்கணும்னா நீ அரசியலுக்கு எப்படி நேர்மையானவனாக நடப்ப? உன் துறையிலேயே நீ ஊழல் பண்ணியிருக்கிய, நீ உன் துறையிலேயே நீ வருமான வரி கட்டாமல் கணக்கு காட்டாமல் கருப்பு பணத்தை உருவாக்கியிருக்கிய, நீ எப்படி அதிமுக திமுக குறை சொல்வதற்கு உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? விஜய்க்கு இருக்கா? 35 கோடி கணக்கு கேட்டிருக்க, 15 கோடி கணக்கு காட்டாமல் இருக்கு. அப்போ எவ்வளோ ஆச்சு? 50 கோடி மொத்தம். அந்த வருடத்தினுடைய வருமானம் 50 கோடின்னு வச்சுக்கலாமா? இப்போ 50 கோடியில் 35 கோடி தான் கணக்கு காட்டியிருக்க, 15 கோடி காட்டலை அப்படின்னா என்ன அர்த்தம்? 42% ஏமாத்திருக்க. நீ 42% நீ வருமானத்தில் காமிக்காமல் ஏமாத்திருக்க. சரி, உச்சபட்ச நடிகர்னு சொன்னது யாரு? நீ தானே சொன்ன. ஊழல் அற்ற ஆட்சி கொடுக்கக்கூடிய உத்தமனா நீ? எப்படி உன்னை நம்புறது? நீ ஊழல் பண்ணவன் தான் ஃபெயிலியர் ஆகிட்ட, கருப்பு பணத்தை உருவாக்கணும் தான் ஃபெயிலியர் ஆகிட்ட. சரி, உனக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள் தெரியுமா? இல்லை நல்ல கொள்கை இருக்கா? நல்ல கோட்பாடு இருக்கா? அரசியல் தெரியுமா? அரசியல் புரியுதா? அதுவும் இல்லை. அப்போ ஜீரோ வச்சுக்கிட்டு உன்னை எப்படிடா முதலமைச்சர் ஆக்க முடியும்? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா சார். கரியருடைய உச்சத்தை விட்டுட்டு நான் வரேன், 1000 கோடி ரூபாய் எனக்கு வருமானம் வரும், அதை விட்டுட்டு நான் மக்கள் சேவைக்காக வர்றேன், பொது வாழ்க்கைக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள் அறிவித்து 2 ஆண்டுகள் இந்த தாவேகா தொடங்கி ஆகிவிட்டது. தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு டிவிஷன் பெஞ்ச் கொடுத்திருக்கிறது. வருமான வரித்துறையை வெளிப்படையாக அரசிற்கு கணக்கு காட்டாமல் அவர் புலி படத்தில் கிட்டத்தட்ட 15 கோடி ரூபாய் அவர் மறைத்து வைத்திருந்தார். பிறகு அந்த ரெய்டினுடைய எதிரொலியாக இவ்வாறு எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அபராதமாக 1.5 கோடி ரூபாய் அவர் செலுத்த வேண்டும் என்று ஏற்கனவே முறையிட்டிருந்ததாகவும், அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணி போட்ட வழக்குக்கு இன்னைக்கு வெர்டிக்ட் வந்திருக்கு, தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு விஜயனுடைய மனு. இது அரசியல் ரீதியாகவும் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக என்ன இருக்கும், அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் லட்சணத்தை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இவர் தான் ஊழலை ஒழிக்க வந்தவர் அப்படின்னு. அதாவது 2015-16 35 கோடி வருமான வரி கணக்கு அமைச்சிருக்காரு. அதில் இன்கம் டேக்ஸ் ரைடில் 15 கோடி கணக்கு காட்டாத பணம், புலி படத்துக்கு வாங்கின 15 கோடி கணக்கில் வராத பணம் என்று இன்கம் டேக்ஸ் ரைடில் ப்ரூவ் ஆகி அவங்க போட்ட வழக்கு அந்த அவதாரத்தை 1.5 கோடி அவதாரத்தை ரத்து செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் காலக்கெடு முடிந்து இவர்கள் அவதாரம் விதித்திருக்கிறார்கள், எனவே இது அப்ளிகபிள் ஆகாது என்று சட்ட பாயிண்ட்டுக்குள்ளே புகுந்து லீகாலிட்டியை பயன்படுத்தி அவங்களது வக்கீல்கள் விஜயினுடைய வக்கீல்கள் இந்த வழக்கை, இந்த அவதாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு போட்டிருக்காங்க. இது இப்படியெல்லாம் நீ புகுந்து ரத்து செய்ய சொல்ல முடியாது, இது சரியான காலக்கெடுவில் தான் விதித்திருக்கிறார்கள் என்று வழக்கை இன்றைக்கி தள்ளுபடி சென்னை உயர்நீதிமன்றம். அப்போ
ஊழலை ஒழிப்பதற்காக மறு அவதாரம் எடுத்து திமுகவின் ஊழல்களை ஒழிப்பதற்காகவும் அதிமுகவின் ஊழல்களை ஒழிப்பதற்காகவும் ஊழலற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை கொடுப்பதற்காகவும் மறு அவதாரம் எடுத்து வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் தன் துறையில் நடித்த படத்தில் நடித்த பணத்திற்கே வருமான வரி கட்டாமல் கருப்பு பணத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார் என்ற வெட்ட வெளிச்சம் இன்றைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இவர் எப்படி ஊழலை ஒழிப்பார்? எப்படி ஊழலை ஒழிப்பார்? நீ கருப்பு பணம் ஊழல்னா என்னது? வருமானத்துக்கு கணக்கில் காட்டினால் அது நல்ல பணம். வருமானத்தை கணக்கில் காட்டாமல் பிளாக்ல வச்சுருந்தா அது பேர் கருப்பு பணம். வரி கட்டாமல் அரசுக்கு வரி கட்டாமல் வச்சுருந்தா அது கருப்பு பணம். அரசியல்வாதி ஊழல் செய்து கருப்பு பணத்தை உருவாக்குறான். ஸோ அரசியல்வாதி அரசு ப்ராஜெக்டை கான்ட்ராக்ட் எடுத்து இல்லை அரசின் திட்டங்களில் ஊழல் செய்து கருப்பு பணத்தை உருவாக்குறான். அந்த கருப்பு பணத்தை வருமான வரி கட்டாமல் பிளாக்கில் சேமித்து வைக்கிறான், அரசியலுக்கு பயன்படுத்துகிறான், இல்லைன்னா வெளிநாடுகளில் சொத்து வாங்குறான். இது அரசியல்வாதி பண்ணுற வேலை. இதை திமுக பண்ணுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னவர் யார்? விஜய். அதிமுக பண்ணுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னவர் யார்? விஜய். இப்போ நீ ஏன் பண்ண? உன் தொழில்துறையில் நீ ஏன் பண்ண? இப்போ நீ உண்மையானவனாக இருந்திருந்தா, நீ நேர்மையானவனாக இருந்திருந்தா, ஊழலற்றவனாக இருக்கணும்னா நீ அரசியலுக்கு எப்படி நேர்மையானவனாக நடப்ப? உன் துறையிலேயே நீ ஊழல் பண்ணியிருக்கிய, நீ உன் துறையிலேயே நீ வருமான வரி கட்டாமல் கணக்கு காட்டாமல் கருப்பு பணத்தை உருவாக்கியிருக்கிய, நீ எப்படி அதிமுக திமுக குறை சொல்வதற்கு உனக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கிறது? விஜய்க்கு இருக்கா? 15 கோடி 35 கோடி கணக்கு கட்டிருக்க, 15 கோடி கணக்கு காட்டாமல் இருக்க. அப்போ எவ்வளோ ஆச்சு? 50 கோடி மொத்தம். அந்த வருடத்தினுடைய வருமானம் 50 கோடின்னு வச்சுக்கலாமா? இப்போ 50 கோடியில் 35 கோடி தான் கணக்கு காட்டியிருக்க, 15 கோடி காட்டலை அப்படின்னா என்ன அர்த்தம்? 42% ஏமாத்திருக்க நீ. 42% நீ வருமானத்தில் காமிக்காம ஏமாத்திருக்க. சரி, உச்சபட்ச நடிகர்னு சொன்னது யாரு? நீ தானே சொன்ன. நம்ம தான் சொன்னோமா? கேரியரோட உச்சத்தை விட்டு வரேன், கேரியருடைய உச்சம், வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறேன் சொன்னது யாரு? விஜய். உனக்கு ஒத்து ஊதுனது யாரு? ஆதவர்ஜனா. உனக்கு ஒத்துனது யாரு? புஷி ஆனந்த். உனக்கு ஒத்து ஊதுறது யாரு? அருண்ராஜ் ஐஆர்எஸ். உன்னை இதே இன்கம் டேக்ஸ் வழக்கில் பிடிச்சிட்டு போனா ஐஆர்எஸ். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு. உச்சபட்ச நடிகர்னு அவருக்கு தான் தெரியும். அப்ப நீ சொன்னது நீ தான் உச்சபட்ச நடிகர்னு. அப்ப வருடத்திற்கு 1000 கோடி நீ சம்பாதிக்கிற அப்படின்னா அப்ப நீ எப்படி சம்பாதிச்சிருப்ப? அப்ப 42% ஏமாத்திருக்கேன்னா 420 கோடி ஏமாத்திருக்கியா வருஷத்துக்கு? சார், அப்ப நீங்க இது ஒரு சாம்பிள் தான். அப்ப வருஷம் இப்படிப்பட்ட ஒரு அப்புறம் சாம்பிள் தானே. இப்போ ஒரு படத்துல நீ ஏமாத்திருந்தீங்கன்னா அதே பேட்டர்ன் தானே நீ வேலை பண்ணுவேன். அதே உன் ஆடிட்டர் உனக்கு அதானே ஹெல்ப் பண்ணுவான். உன்னுடைய வக்கீல் அதுதானே சொல்லியிருப்பான். உன் ஆடிட்டர் தானே உனக்கு சொல்லி கொடுத்துருப்பான். உன் ஆடிட்டர் தானே இன்னைக்கு பொருளாளர். உன்னைய வச்சு ஊழல் பண்ணி ஏன் ஆடிட்டர் தான் உன் கட்சிக்கு பொருளாளராக வச்சிருக்க. அந்த ஆடிட்டர் எப்படிப்பட்ட ஊழல் பண்ண மாட்டான்னு நிச்சயம்? உன்னைய வச்சு நீ 42% ஏமாத்தின. அந்த ஒரு வருடத்தில் மட்டும் 2015-16 மட்டும் 42% ஏமாத்திருக்க. அதை அக்கௌண்டல் பண்ணது உன் ஆடிட்டர். அந்த ஆடிட்டர் தான் உன் கட்சிக்கு பொருளாளர். அப்ப அந்த கட்சிக்கு பொருளாளர் இருக்கவனை வச்சுக்கிட்டு நீ எப்படி ஊழலற்ற நேர்மையான ஆட்சி கொடுப்ப? சொல்லு. ஸோ இதை சேலஞ்ச் பண்ணி அவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். நான் எங்க வேணாலும் போ, சேலஞ்ச் பண்ணு, சுப்ரீம் கோர்ட்டு போ, எங்க வேணாலும் போ. நீ ஊழல்வாதின்னு ப்ரூவ் ஆயிருச்சா? நீ ஊழல்வாதின்னு ப்ரூவ் ஆயிருச்சுல. நீ கருப்பு பணத்தை உருவாக்குனேன்னு ப்ரூவ் ஆயிருச்சுல. இல்ல, இதே 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு செய்தி வந்தது. திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய எம்பியான ஜெகத் ரட்சகன் அவர் 1000 கோடி ரூபாய் வரை அவர் வரி ஏய்ப்பு செய்து விட்டார், அவர் முறையாக கணக்கு காட்டவில்லை அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அதிமுக்கிய செய்திகள்லாம் வந்தது. அப்போதெல்லாம் நம்ம திமுகவை நம்ம பெரிதாக விமர்சனத்துக்கு உள்ளாக்கணுமா? ஜெகத் ரட்சகன் மீது நம்ம அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள்லாம் நம்ம எழுப்பணுமா? எதுக்கு கேள்வி எழுப்பணும்? அவங்க தான் ஊழல்வாதிகள் தானே. திமுகவில் ஊழல் பண்றவங்க தானே இருக்காங்க. அவங்கள எதுக்கு கேள்வி எழுப்புவீங்க? அதிமுகவில் ஊழல் பண்ணாதவங்கன்னு சொல்ல முடியுமா? திமுக ஊழல் பண்ணாதவங்கன்னு சொல்ல முடியுமா? நீ என்ன சொல்லி வர்ற? நீ ஊழல் பண்ண மாட்டேன்னு சொல்லி தானே வர. அப்ப நீ ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? நீ அடுத்த மேல குற்றச்சாட்டு காமிக்கிறீல, நீ ஒழுங்காவனா இருக்கணுமா இல்லையா?
திமுக ஊழல்ன்றது உலகத்துக்கே தெரியும். அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பண்றாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். இது மக்கள் பார்த்துட்டு தான் வருஷ வருஷம் அவங்கள ஓட்டு போட்டு திரும்பி திரும்பி தேர்ந்தெடுக்கிறாங்க. சரியா? நரேந்திர மோடி ஊழலற்றவர்னு சொல்ல முடியுமா? அமித்ஷா ஊழலற்றவர்னு சொல்ல முடியுமா? அந்த 1000 ரூபா நோட்டை ஒழிக்கும் போதும் 450 கோடியை ஒரே நாளில் சேஞ்ச் பண்ணவர் அமித்ஷா. அவருடைய கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு இன்னமும் அவர் தான் தலைவர். சேஞ்ச் பண்ணவர் அமித்ஷா. செல்லூர் ராஜ் 400 கோடியை சேஞ்ச் பண்ணாருன்னு குற்றச்சாட்டு வந்தது. எந்த அமைச்சரை சொல்லுவீங்க ஊழலற்ற அமைச்சர்னு? இவங்கெல்லாம் ஊழலற்ற அமைச்சர் இல்லை. நீ ஊழல் பண்ண மாட்டேன்னு தானே சொல்கிற. நீ ஊழல் செய்ய மாட்டேன், நான் நேர்மையான ஆட்சி கொடுப்பேன்னு சொல்கிற. இல்லை, அப்போ நீ எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நீ ஊழல் பண்ணியிருக்கையில ஊழல் பண்ணவன தானே உன்னை கட்சியினுடைய பொருளாளர் வச்சிருக்க. அப்போ எப்படி நீ ஊழலற்ற ஆட்சி கொடுப்ப? நீ சொல்லு. நீ ஊழல் அற்ற ஆட்சி கொடுக்கக்கூடிய உத்தமனா? நீ எப்படி உன்னை நம்புறது? சரி, ஊழலில் நீ ஃபெயிலியர் ஆகிட்டப்ப நீ ஊழல் பண்ணவன் தான் ஃபெயிலியர் ஆகிட்ட, கருப்பு பணத்தை உருவாக்கணும் தான் ஃபெயிலியர் ஆகிட்ட. சரி, உனக்கு ஏதாவது நல்ல திட்டங்கள் தெரியுமா? இல்லை நல்ல கொள்கை இருக்கா? நல்ல கோட்பாடு இருக்கா? அரசியல் தெரியுமா? அரசியல் புரியுதா? அதுவும் இல்லை. அப்போ 0 வச்சுக்கிட்டு உன்னை எப்படி முதலமைச்சர் ஆக்க முடியும்? எப்படி ஆகிறது? அப்போ முட்டாளா தமிழ்நாட்டுக்காரன்லாம்? தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் முட்டாளா? சொல்லு. நீ நடிகன்றதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்களா? நான் வேற ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கேட்குறேன். நீ உச்சபட்ச நடிகன் தானே. நீ என்ன சொன்ன? கேரியரின் உச்சத்தை விட்டு வர்ற. உச்சத்துனா என்ன அர்த்தம்? நீதான் டாப்பா இருக்கணும். ஆமா ஆமா. சரி, நீ டாப்பா இருக்கான்னு பார்த்துருவோமா? அதையும் பார்த்துருவோமா? இந்த லேட்டஸ்ட் டாப் 10 ஹையஸ்ட் பெய்டு தமிழ் சினிமா ஸ்டார்ஸ் ஹாலிவுட். ரஜினிகாந்த் 260 280 கோடி ஒரு பிலிமுக்கு. அதுக்கு அடுத்து விஜய் 200 250 கோடி ஒரு பிலிமுக்கு. இப்போ உச்சத்தில் இருக்கிறது யார்? ரஜினிகாந்த் தான். நீயா? யார் உச்சத்தில் இருக்குது? ரஜினி. ரஜினியா? தமிழ்நாட்டில் யார் உச்சத்தில் இருக்குது? ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். அப்புறம் எப்படி நீ உச்சத்தில் இருக்குன்னு போய் சொன்ன? நீ 2வது சம்பளம் என்பது படத்துக்கு ஏற்றவாறு 2வது இருக்கேன்னு சொல்லு. நீ உச்சத்தில் இருக்கேன்னு என்ன அர்த்தம்? உச்சத்தில் டாப். யுவர் நாட் டாப் தம்பி. நீ 2வது 200 250 கோடி. அஜித் குமார் 105 165 கோடி ஒரு ஃபிலிமுக்கு. கமலஹாசன் 75 100 கோடி ஒரு ஃபிலிமுக்கு. இது எல்லாமே டேட்டா. ஓகே, நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இந்தியா அந்த டேட்டா கொடுக்குது. நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இந்தியா டேட்டா கொடுக்குது. நான் சும்மா வாய்க்கு வந்தது சொல்லலை. அடுத்தது சூர்யா 40 70 கோடி. அடுத்து யார்? தனுஷ் 35 கோடி. விக்ரம் 30 கோடி. கார்த்தி 25 கோடி. விஜய் சேதுபதி 20 கோடி. சிலம்பரசன் 18 கோடி. இது எல்லாமே நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இந்தியா கொடுக்குற டேட்டா. சரி, நீ உச்சத்தில் இருக்கவன் தானே. நீ இவ்வளவு வாங்கல, எவ்வளவு சொல்லியிருக்க? நீ கணக்கு எவ்வளவு வாங்கினது? எவ்வளவு? 250 கோடி வாங்கியிருக்க. கணக்கு எவ்வளவு காமிச்சிருக்க? 35 கோடி காமிச்சிருக்க. வாங்கினது எவ்வளவு? ஒரு படத்துக்கு எவ்வளவு வாங்கியிருக்க? 200 250 கோடி. 250 கோடி வாங்கியிருக்க. கணக்கு எவ்வளவு காமிச்சிருக்க? 35 கோடி காமிச்சிருக்க. அப்ப எவ்வளவு ஏமாத்திருக்க நீ? இல்ல, அந்த வழக்குல கணக்கு தானே சொல்றாங்க. இவ்வளவு வாங்கியிருக்கேல, இவ்வளவு ஏமாத்திருக்கேல. 250 கோடி. அது கூட 250 கோடி லேட்டஸ்ட் கூட வச்சுக்கோங்க. சரி, ஆவரேஜ் பார்ப்போம். இது தமிழ் ஆக்டர்ஸ். அடுத்து டாப் 10 ஹையஸ்ட் பெய்டு தெலுங்கு சினிமா ஆக்டர்ஸ். அல்லு அர்ஜுனா 300 கோடி. ரஜினிகாந்தை விட கூட. ஓகே, அல்லு அர்ஜுனா கோலிவுட்டை விட கூட. அப்ப நீ எப்படி டாப் உச்சத்துல இருந்த? அப்ப மக்களை ஏமாத்தினியா நீ உச்சத்துல இருக்கேன்னு சொல்லி? நீ எப்படி உச்சத்துல இருந்த? அடுத்து பிரபாஸ் 200 கோடி. அடுத்து ராம் சரண் 100 கோடி. மகேஷ் பாபு 100 கோடி. பவன் கல்யாண் 80 கோடி. ஜூனியர் என்டிஆர் 60 கோடி. விஜய் தேவரகொண்டா 45 கோடி. நானி 35 கோடி. ரவி தேஜா 30 கோடி. ராம் பொத்தேனி 25 கோடி. சரி, ஹையஸ்ட் பெய்டு கன்னடா சினிமா ஆக்டர்ஸ். கன்னடா சினிமா ஆக்டர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா யாஷ் 60 100 கோடி. ரொம்ப கம்மி. ஓகே, 60 100 கோடி. அதுக்கடுத்து தர்ஷன், தொகுதீப் அவர் 25 கோடி. புனித் ராஜ்குமார் 15 கோடி. கிச்சா சுதீப் 10 25 கோடி. அப்புறம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து டாப் 10 ஹையஸ்ட் பெய்டு மலையாளம் சினிமா ஸ்டார்ஸ். மோகன்லால் 10 25 கோடி தாங்க வாங்குறாரு. மோகன்லால் நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் இந்தியாவுடைய டேட்டா அது.
அடுத்தது மம்முட்டி 10லேருந்து 25 கோடி தான். ஓகே. துல்கர் சல்மான் 10லேருந்து 18 கோடி. பிருத்திவிராஜ் சுகுமாரன் 10லேருந்து 18 கோடி. ஃபகத் ஃபாசில் 6லேருந்து 10 கோடி. திலீப் 5 to 7 கோடி. அப்புறமெல்லாம் சின்ன சின்ன ஆக்டர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நயன்தாரா 3லேருந்து 5 கோடி. ஒர்க்ஸ் அக்ராஸ் ஆல் இண்டஸ்ட்ரி. டாப் 10 ஹையஸ்ட் பெய்டு ஹிந்தி சினிமா ஸ்டார்ஸ். பாலிவுட்டு, ஆல் இண்டியா. இவங்க வந்து பேன் இண்டியா ஹையஸ்ட் ஃபிலிம் ரெமுனரேஷன் லிஸ்ட் இன்க்ளூட்ஸ் ஹிந்தி அண்ட் கிராஸ் ஓவர் ஸ்டார்ஸ் சேர்த்து. அல்லு அர்ஜுன் 300 கோடி. ஜோசப் விஜய் 130லேருந்து 275 கோடி. அடுத்து வந்து ஷாருக் கான் 150லேருந்து 250 கோடி. ரஜினிகாந்த் 125லேருந்து 270 கோடி. ஓகே. அமீர் கான் 275 கோடி. பிரபாஸ் 200 கோடி. அஜித் குமார் 165 கோடி. சல்மான் கான் 150 கோடி. கமல்ஹாசன் 150 கோடி. அக்ஷய் குமார் 145 கோடி. இது எல்லாமே வந்து ஃபிலிம் பெர் ஃபிலிம் ரெனுமினேஷன், ஒரு படத்துக்கு வாங்குற ரெனுமினேஷன். இது வந்து ரிப்போர்ட்டட் பை ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ட்ராக்கர்ஸ் அண்ட் மீடியா அவுட்லெட்ஸ் இன் 2025 இயர்லி 2026. நான் சொன்ன டேட்டா எவ்வளவு? 2025-26 கடந்த இயர், கடந்த வருஷத்தோட இயர். ஓகே. இது வந்து இதான் சரி. நான் வந்து ஆக்ட்ரஸை பற்றி, ஆக்ட்ரஸ் லேடிஸ் இருக்காங்க, அவங்கள பற்றி பேச தேவையில்லை, விட்டுருங்க. அவங்க நம்ம இப்போ சப்ஜெக்டில் வரல, அவங்க யாரும் அரசியலில் இல்லை. சரி, 10 வருஷத்து லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆவரேஜ். சரிப்பா, எவ்வளோ இப்போ வாங்கியிருக்காங்கன்னு கேட்டால் 10 வருஷத்தில் 2015லேருந்து 2025 வரைக்கும். ஓகே. பேஸ்ட் ஆன் பப்ளிக்லி அவைலபிள் ரெனுமிரேஷன் பெர் ஃபிலிம் அண்ட் டேக்ஸ் பேமெண்ட் டிக்ளேர் டு த இந்தியன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே. இது வந்து டைரக்டாக எக்ஸாக்டாக இல்லை. ஆனால் இந்த டேட்டா வச்சு, ஆனுவல் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வச்சு, எதெல்லாம் பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்கான். ஓகே. அப்ராக்சிமேட் ரேஞ்சஸ். ஓகே. இதை பேஸ் பண்ணால் ரிப்போர்ட்டட் பெர் ஃபிலிம் சேலரி ஆஃபன் பப்ளிஷ் பை மீடியா சோர்சஸ் சச்சஸ் ஃபோர்ப்ஸ் மேகசின், ஓகே, இந்தியன் எக்ஸ்பிரஸ், அப்புறம் ஃபிலிம் பீட், இதில் எல்லாம் வந்து டேட்டா வருது. இந்த டேட்டா அத்தனையுமே இந்த சினிமா நடிகர்கள் படிக்கிறாங்க. ஒவ்வொரு நடிகரும் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி படிக்கிறாங்க. படித்தவன் எவனாவது தப்பாக போட்டிருந்தான்னா கேஸ் போட்டிருக்கணும். அந்த பத்திரிகை மீது, அந்த தரவுகள் மீது, அந்த பத்திரிகை மேலே, அந்த டேட்டா தரவுகள் மேலே கேஸ் போட்டிருக்கணும். இது வரைக்கும் ஒருத்தரும் கேஸ் போடலை. அப்போ என்ன அர்த்தம்? வாங்குறான்னு அர்த்தம். ஓகே. இவ்வளவு இந்த இப்போ நான் சொன்ன டேட்டா உண்மையான டேட்டா வாங்குறான், அதனால தான் பேசாமல் இருக்காங்க. இல்லைன்னா கேஸ் போட்டிருப்பான்ல, போடலை. இன்கம் டேக்ஸ் பெய்டு இன் இயர் டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்க்கு இவங்க ரிப்போர்ட்டட் போய் மீடியாவிலேருந்து ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்து ஃபோர்ப்ஸ் மேகசினில், இந்தியன் எக்ஸ்பிரஸில், ஃபிலிம் பீட்டில் வந்த டேட்டா வச்சு இவங்க எத்தனை பேர் எவ்வளவு வாங்கியிருக்கான்ற ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. பெர் ஃபிலிம் சேலரி டிப்பிக்கலி ரெப்ரசன்ஸ் ஃபைல் ஃபார் மூவிஸ். ஒவ்வொரு மூவிக்கு தானாலே இயர்லி அவுட்கம் கிடையாது. ஒரு மூவி, ஒரு சில நடிகர்கள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூவி நடிக்கலாம், 3 மூவி நடிக்கலாம். இதை பொறுத்து இருக்கு. இவர் என்ன சொன்னார்? 1000 கோடி வர்றதுக்கு வருமானம். யாரு? விஜய். அப்போ 4 படம் கமிட்மெண்ட், வருடத்திற்கு 4 படம்னா 275 கோடி, 1000 கோடி கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகணும். கரெக்டா? உச்சபட்ச நடிகர். அப்போ என்னன்னா, ஆக்சுவலா உச்சபட்ச நடிகர் ரஜினிகாந்த் தமிழ்நாட்டில். ஆக்சுவலா உச்சபட்ச நடிகர் பேன் இந்தியா அல்லு அர்ஜுன். நீ உச்சபட்ச நடிகர்னு யாரை ஏமாத்தின? உன் தொண்டரை ஏமாத்தினியா? தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினியா? யாரை ஏமாத்தின தம்பி? ஓகே, சரி, அதை கூட பொறுத்துக்கோ, நீ உச்சபட்ச நடிகர் தான் அப்படின்ட்டு. லாஸ்ட் 10 இயர்ஸில் ஆவரேஜ் ஏணி ஷாருக் கான் பாலிவுட்டில் ஃபஸ்ட்டு. டிப்பிக்கலி பெர் ஃபிலிம் சேலரி 250 கோடி, 150லேருந்து 250 கோடி. ரீசெண்ட் இயர் ரிப்போர்ட்டட் இன்கம் 2023-24 இன்கம் டேக்ஸ் கட்டினது 92 கோடி டேக்ஸ் கட்டியிருக்காரு. அவர் ஷாருக் கான் அவர்கள் 92 கோடி டேக்ஸ் கட்டியிருக்காரு 2023-24. எஸ்டிமேட்டட் 10 இயர் ஆவரேஜ் 150லேருந்து 200 கோடி பெர் இயர் அப்படின்னு வச்சுக்கிட்டா 2000 கோடி சம்பாதிச்சிருக்காரு இருந்தாலும் 10 வருஷத்துல. எவ்வளவு? 2000 crore பாஸ்ட் டிகேட்ல. 275 கோடி இப்போ இந்த லேட்டஸ்ட். ஆனன் ஆவரேஜ் 150லேருந்து 200 கோடி பெர் இயர்னு போட்டா கிட்டத்தட்ட 1500 கோடியிலேருந்து 2000 கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்காரு. யாரு? ஷாருக் கான். ஓகே. அடுத்து அல்லு அர்ஜுனா, பேன் இந்தியா தெலுங்கு. பெர் ஃபிலிம் பே 300 கோடி, ஹையஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட்ரஸ்.
எஸ்டிமேட்டட் 10 இயர் ஆவரேஜ் 200லேருந்து 250 கோடி பெர் இயர் ஆவரேஜ். அப்போ எவ்வளோ ஆச்சு? 2000லேருந்து 2500 கோடி சம்பாதிச்சிருக்காரு 10 வருஷத்துல. யாரு இவர்? எவ்வளோ டாக்ஸ் கட்டியிருப்பாங்க? அதே போல அரௌண்ட் 100 crore கட்டியிருக்கலாம். என்ன டாக்ஸ் கட்டுறது? இது வந்து ஆக்சுவலா இவங்க சம்பாதிச்ச பணம். ஆனா அவங்க காமிக்கிறது எவ்வளவு காமிக்கிறாங்க? அதான் அங்கேதான் கொஸ்டின். அடுத்து தளபதி விஜய் தமிழ் பெர் ஃபிலிம் பே 200லேருந்து 225 கோடி ஒரு படத்துக்கு. ரீசெண்ட் டாக்ஸ் பேமெண்ட் 80 கோடி கட்டிருக்காரு 2023-24. எவ்வளவு? 23-24 இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 80 கோடி கட்டியிருக்காப்புல வருமான வரியா. அப்ப எஸ்டிமேட்டட் 10 இயர் ஆவரேஜ் எவ்வளவுன்னா 140லேருந்து 1190 கோடி பெர் இயர். அப்ப எவ்வளவு? 1400 கோடியிலிருந்து 1900 கோடி வரைக்கும் இவர் இந்த 10 வருஷத்துல சம்பாதிச்சிருக்காரு. ஓகே. இதுல நீங்க புலியில எவ்வளவு ஏமாத்திருக்காப்புல 2015 அப்படின்னா 35 கோடி 50 கோடி வாங்கிட்டு 35 கோடி கணக்கு காமிச்சிட்டு 15 கோடி ஏமாத்திருக்காப்புல 42% ஏமாத்திருக்காரு. சரியா? இதுல 1900 கோடியில 1900 கடந்த 10 வருஷத்துல இந்த 42% கணக்கு போட்டீங்கன்னா 758 கோடி வருது. இப்போ 758 கோடி நீ ஏமாத்திருக்க. நீ ஓகே எவ்வளவு? 758 crore 750 crore ஏமாத்திருக்க நீ. இப்போ இந்தியாவை 750 கோடி ஏமாத்திருக்க. சரியா? ஆனா ஆவரேஜ் எவ்வளவு சம்பாதிச்சிருக்க? 120லேருந்து 190 கோடின்னு வச்சுக்க, 200 கோடி வச்சுக்க, 190 கோடி சம்பாதிச்சிருக்க. ஆனா நீ காமிச்சது எவ்வளவு? 35 கோடி தான் கணக்கு காமிச்சிருக்க. 6 3 18 6 மடங்கு சம்பாரிச்சிட்டு 1 மடங்கு டாக்ஸ் கட்டியிருக்க. 6 மடங்கு சம்பாரிச்சிட்டு 1 மடங்கு டாக்ஸ் கட்டியிருக்க. அப்படி அந்த 1 மடங்கு டாக்ஸ்ல 42% ஏமாத்திருக்க. சார், இதுல உள்ள நுணுக்கத்தை நீங்க வந்து ரொம்ப தெளிவா விளக்கிருக்கீங்க. இப்போ ஒரு பக்கம் திமுகவை தீய சக்திங்கிறாரு, அதிமுகவை ஊழல் சக்தின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சாரு. அதிமுக வந்து கடுமையான ரியாக்ஷன் அடுத்த கட்ட தலைவரிடமும் சரி, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சரி கடுமையான அட்டாக்கை வந்து கடந்த 2 தினங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கடுமையான விமர்சனங்களை முன் வச்சாங்க. இப்போ இத வந்து விஜயை வந்து இந்த விவகாரத்துல அவர்களால் விமர்சிக்க முடியுமா, அதிமுகவால் விமர்சிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அந்த வருமானம் செலுத்தாத அந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தது. அதில் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன வாதமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைத்தது என்று சொன்னால், வட்டியுடன் கூடிய அந்த வருமான வரித்துறையை கட்டாவிட்டால் அவர்களுடைய சொத்துக்களை முடக்கி நாங்கள் வந்து எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த வழக்கு வரக்கூடிய 16ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. அப்போ அந்த அவங்க கட்சியினுடைய தலைவியே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி விஜய் அவர்கள் மீது விமர்சனம் வைக்க முடியும்? அந்த நெருடல் பிரதான கட்சிகளுக்கே இருக்கா இல்லையா? எதுக்குங்க நெருடல்? நல்லா புரிஞ்சுங்க. அவங்க தான் ஊழல்வாதின்னு உலகத்துக்கே தெரியுங்க. திருப்பி திருப்பி ஊழல்வாதி தானே மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. 30 வருஷம் எப்படிங்க தேர்ந்தெடுத்தாங்க? ஜெயலலிதா ஊழல் அற்றவரும் தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. ஊழல்வாதின்னு நிரூபிக்கப்பட்டாச்சு. ஊழல்வாதின்னு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. 2வது அப்பீல்ல போய் அவங்க வர்றதுக்குள்ள அவங்க இறந்துட்டாங்க. இருந்தாலும் ஊழல் ஏவன் அவங்க தான் சொல்லி முடிவாயிருச்சு. இன்னைக்கு அதுக்கு ஃபைன் கட்டுறாங்க. இப்ப ஜெயலலிதா 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஜெயலலிதா ஊழல் செய்தாலும் இந்திய வருமான வரித்துறை இன்னைக்கு ஃபைன் போடுது. அப்படின்னா நீ கடந்த 10 வருஷத்துல 750 கோடி ரூபா ஊழல் பண்ணிருக்கிய. அப்போ உனக்கு உன் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணணுமா இல்லையா? இப்ப நீ எவ்வளவு சொத்தை நீ வந்து 6 மடங்கு சம்பாரிச்சிட்டு 1 மடங்கு தான் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கணக்கு அமைச்சிருக்க. அந்த 1 மடங்குலேயே 42% ஏமாத்திருக்க நீ இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட். அதனாலதான் இப்ப 15 கோடி ஏமாத்திருக்க. 50 கோடியில வருமானத்துல 15 கோடி நீ கணக்கு கட்டாம வச்சிருக்க. அது 42%. அந்த 42% ஏமாத்திருக்க. நீ காமிச்சது 50 கோடி, ஆனா நீ சம்பாரிச்சது 190 கோடி அந்த வருஷத்துல. வருடத்துக்கு கடந்த 10 வருஷத்துல சொல்றேன். 2015 இருந்து 2025 வரைக்கும் உன்னுடைய ஆவரேஜ் ரெவன்யூ 190 கோடி. ஆனா நீ காமிச்சது எவ்வளவு? 35 கோடி காமிச்சிருக்க. 6 3 18 6 5 30ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 5 to 6 டைம்ஸ் வந்து நீ வந்து சம்பாரிச்சிட்டு ஒரு டைமுக்கு தான் நீ வந்து கணக்கு காமிச்சிருக்க. அப்ப 5 மடங்கு நீ வந்து அதிகமாக சம்பாரிச்சிட்டு நீ கணக்கு காமிச்சு கருப்பு பணத்தை உருவாக்கியிருக்க. அப்ப இந்த கருப்பு பணத்தால உருவாக்கின சொத்து இன்னைக்கு எவ்வளவு கோடி மதிப்பு பெறும்?
இந்த 2000 கோடி சொத்து நீ இந்த கடந்த 10 ஆண்டுகளில் சம்பாரிச்ச 2000 கோடி சொத்து இன்னைக்கு வந்து எவ்வளோ பணம் மதிப்பு பெறும்? அப்போ அந்த கால்குலேஷன் நீங்கள் எடுத்தீங்கன்னா 5×5 அப்போ 400 கோடி நீ தான் சம்பாரிச்சிருக்கணும். 400 கோடிக்கு தான் நீ கணக்கு காமிச்சிருக்கணும். இது வரைக்கும் நீ கணக்கு காமிச்சது 400 கோடிக்கு, 400லேருந்து 500 கோடி கணக்கு காமிச்சிருப்ப. ஆனால் நீ சம்பாரிச்சது 2000 கோடி $400 to 1900 வரைக்கும் சம்பாதிச்சிருப்ப. ஆமாம், சம்பாரிச்சிருக்க. நீ 750 கோடி நீ வந்து வரி ஏமாத்திருக்க தமிழ்நாடு இந்தியன் கவர்மெண்ட்டை ஆஸ் பர் த ரெக்கார்டு. நீ அந்த ரெக்கார்டு இல்லைன்னா நீ ஃபோர்ப்ஸ் மேகசின்ல வரும்போது நீ அதை வந்து அப்போசிட் பண்ணி நான் சம்பாதிச்சது இவ்வளவுதான், நான் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கேன், ஒழுங்கா இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கேன், ஆனா ஃபோர்ப்ஸ் மேகசின்ல தப்பா போட்டிருக்கேன், நீ கேஸ் போட்டிருக்கணும். இது வரைக்கும் போட்டிருக்கியா? போடல. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல போட்டிருக்கியா? போடல. பிலிம் பீட்ல போட்டிருக்கியா? போடல. நேஷனல் இந்தியன் பிலிம் அவார்ட்ஸ்ல அவார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்கான் உன்னைய பத்தி இவ்வளோ. இந்த டேட்டா ஃபுல்லாக அதில் தான் நான் சொல்றேன். நான் நீ அதை பத்தி போட்டிருக்கியா? இல்லை. அப்ப நீ எத்தனை பேரை ஏமாத்திருக்க? 5 டைம்ஸ் ஏமாத்திருக்க நீ. இல்லை சார், அப்படி அவர் ஏதேனும் அவர் வந்து கரைபிடிந்த கரமாக இருந்தால் இயந்திரங்கள், மத்திய இயந்திரங்கள் இருக்குன்னா இடி இருக்கின்றது, நீங்க சொல்ல போல இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, தாராளமா வரலாம், விஜய் கிட்ட ரைடு பண்ணுங்க, அவர் வந்து குற்றம் சாட்டுங்க, தாராளமா நீங்க நீதிமன்றத்தை கொண்டு போங்க அப்படின்னு தானே அவரும் சொல்வாரு. அதான் தாராளமா கொண்டு போய் தான் ஒரு கேஸ்ல இப்ப மாட்டிருக்க. இன்னி போனேன்னா நீ கடந்த 20 வருஷத்துல நீ எவ்வளவு சம்பாரிச்சேன்னு மொத்தமா எடுக்க போறான். எவ்வளவு பினாமி பேர்ல சொத்து வாங்கி போட்டிருக்க, எவ்வளவு இன்கம் டாக்ஸ் காமிக்காம வச்சிருக்கேன்னு சொல்லி இடி மோடி அனுப்புனாருன்னா ஃபுல்லா செக் பண்ணிட்டு போறான். அதுக்கு தானே மோடி வந்து அருண்ராஜ் ஐஆர்எஸ் எந்த ஆபீசரை வச்சு அரெஸ்ட் பண்ணாங்களோ அதே ஆபீசரை பாதுகாப்புக்கு போட்டிருக்காங்க. அதே ஆபீசரை பாதுகாப்பு போட்டிருக்கனால அவன் போய் ஆட்டோ ஸ்டாண்டு திறந்து வைக்கிறதும், போஸ்ட் அடிக்கிறதும், போஸ்ட் எழுதுறதும் எழுதிட்டு வந்திருக்கான் உனக்காக. ஓகே, திட்டமிட்டே அனுப்பப்பட்டிருக்காரு. ஆமா, அப்புறம் என்னது, உடனே ட்ராக் பண்றதுக்கு தான் அனுப்பியிருக்காங்க. நீ எங்கேயும் மாறி போயிடக்கூடாதுக்காக. அப்ப நீ வேற ஒன்றும் இல்லைங்க. சரி, இப்போ அதிமுக ஊழல் ஆட்சி, ஊழல் அமைச்சர்கள் இன்க்ளூடிங் ஜெயலலிதா எல்லாருமே ஊழல் பண்ணாங்க. மேடம் ஜெயலலிதான்னு சொல்லி அவர் நற்சான்றிதழ் எல்லாம் கொடுத்தாரு. மேடம் ஜெயலலிதா ரோல் மாடல்ன்றாங்க. எஸ், ரோல் மாடல். அப்ப உனக்கு ஊழல்ல ரோல் மாடல் அந்த அம்மா இல்ல, ஆட்சி நிர்வாகம் அதெல்லாம் வந்து எடுத்துப்பாரு. எது அப்ப ஊழல் மட்டும் உனக்கு ரோல் மாடல் கிடையாதா? நீ ஊழல் பண்ணிருக்க தம்பி, இந்த ப்ரூவ் ஆயிடுச்சுல. நீ இன்னைக்கு நீ எப்படியா ஊழல் இல்லை, நீ எப்படி எந்த கான்டெக்ட்ல நீ வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போற சொல்லு. ஓகே, நீ டிக்கெட்ல 100 ரூபா டிக்கெட்டை ரசிகர் மன்றத்துக்கு 2000 ரூபா கொடுத்தவன் தானே நீ. உன் சுறா படத்துக்கு 5 கோடி நான் வந்து பேனர் அடிக்க, நோட்டீஸ் ஓட்ட, பாலாபிஷேகம் பண்ண, வேட்டு போட, இதுக்கெல்லாம் நான் கொடுத்தேன்னு சொல்லி நீ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிக்ளேர் பண்ணிருக்கே இல்லையா? அருண்ராஜ் ஐஆர்எஸ்ட்ட டிக்ளேர் பண்ணிருக்கே இல்லையா? வந்திருக்கா இல்லையா அஃபிடவிட்ல? அப்ப நீ சுறா படத்துக்கு 5 கோடி ரசிகர் மன்றத்துக்கு பணம் கொடுத்தானே வேலை பார்க்க வச்சிருக்க. அவன் என்ன பண்ணியிருக்கான்? பணம் கொடுத்து அவனை டான்ஸ் ஆட வச்சிருக்க, அவனை ஓட்டு போட வச்சிருக்க, அவனை வேட்டு போட வச்சிருக்க, கொட்டடிக்க வச்சிருக்க, மாலை போட வச்சிருக்க, பால் ஊத்த வச்சிருக்க, எல்லாம் பண்ணியிருக்க. பண்ண உடனே அவன் என்ன பண்ணிட்டான்? 100 ரூபா டிக்கெட்டை தேட்டரில் வாங்கி 2000 ரூபாய்க்கு வித்துட்டான். வித்து சம்பாரிச்சிட்டான். அவன் வந்து அவனை கொண்டாந்து இன்னைக்கு எம்எல்ஏ நிறுத்த போறான். அவன் தான் உனக்கு மாவட்ட செயலாளர், அவன் தான் ஒன்றிய செயலாளர், அவன் தான் எம்எல்ஏ நிற்க போறான். நீயே ஊழல் பண்ணியிருக்க, 2000 கோடி சம்பாரிச்சிட்டு 400 கோடி கணக்கு காமிச்சிருக்க. நீயே 42% ஊழல் பண்ணியிருக்க. அப்போ கட்சிக்காரன் எப்படி ஊழல் பண்ணாம இருப்பான்? சார், இப்போ இந்த வெர்டிக்ட் மூலியமா இப்போ டிவிக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கு, குறிப்பா விஜய் எக்ஸ்போஸ் ஆயிருக்காருன்றீங்க. ஸோ அட்வான்டேஜ் யாருக்கு சார் போகும்? இந்த வெர்டிக்ட் வந்து அரசியல் ரீதியா யாருக்கு அட்வான்டேஜ்? இங்க பாருங்க, நேர்மை எங்க இருக்கு? ஊழல் பண்றதை இன்னைக்கு மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களுக்கு ஊழலை பத்தி பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஊழல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலே எவனுமே மிஞ்ச மாட்டான், எந்த அரசியல்வாதியும் மிஞ்ச மாட்டான். ஊழல் வந்து ஒரு வரைமுறை கிடையாதுன்றது இன்னைக்கு நேர்மை ஆகி போச்சு. ஊழலற்ற தலைவன் வரணும்னா அந்த தலைவன் நேர்மையானவனா இருக்கணும், அந்த தலைவன் மக்களை பற்றி சிந்திக்கிறவனா இருக்கணும், அந்த தலைவனுக்கு ஆட்சி செய்யக்கூடிய வல்லமையும் ஆட்சி செய்யக்கூடிய தொலைநோக்கு பார்வையும் ஊழலற்ற விதத்தில் ஆட்சி நடத்தக்கூடிய தகுதியும் இருக்கக்கூடிய தலைவன் இன்னைக்கு இல்லை. அந்த ஊழல் பண்ணிக்கிட்டு மக்களுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு அரசு திட்டங்களில் ஊழல் பண்ணி கார்பரேட்டுக்கு ஊழல் பண்ணி, மோடிலாம் கார்பரேட்டுக்கு ஊழல் பண்ணுறாரு, கார்பரேட்டுக்கு ஊழல் பண்ணி அதானி அம்பானிக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு, அப்போ குஜராத்தி கொண்டு போய் கொடுக்குறாரு, அவர் ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஒரு சைடில் ஊழல் பண்ணுறாரு. இன்னொரு சைடில் நம்ம ஊரில் என்ன பண்ணுறான்? ரோடு கான்ட்ராக்டு,
கட்டடம் கட்டுறதுல கமிஷன் அடிக்கிறதுல ப்ராஜெக்ட்ல கமிஷன் அடிக்கிறதுல ஊழல் பண்றான். ம். அவரை மோடி வந்து கொஞ்சம் ஹை லெவல்ல ஊழல் பண்றாரு. ஸோ ஊழல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவனும் மிஞ்ச மாட்டான், எந்த கட்சியும் மிஞ்சாது. ஓகே. அப்போ ஊழல் வந்து கிரைட்டீரியா வந்து மக்கள் பார்த்திருந்தா எந்த கட்சியும் ஏத்துக்க மாட்டான். அதனாலதான் விஜய் நீ ஊழல் பண்ணிட்டு தைரியமா நான் ஊழல் பண்ண மாட்டேன்னு நீ வந்து சொல்ற. ஓகே. நீ ப்ரூவ் ஆகிப்போச்சு. நீ வந்து ஊழல்ல ஆட்சிக்கு வராம ஊழல் பண்ண ஆளுக்கு ப்ரூவ் ஆகிப்போச்சு. அண்ணாமலை ஊழலற்றவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்பினாங்க. IPS படிச்சிருக்காரு, இவர் நல்லவரா இருப்பாருன்னு. 10,000 கோடி ஊழல் பண்ணான்னு அவன் கட்சிக்காரனே குற்றச்சாட்டு தூக்கி போட்டு உள்ள வச்சுட்டான். கட்சிக்காரனே குற்றச்சாட்டு சொல்லி இன்னைக்கு அண்ணாமலை 10,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு லிஸ்ட் போட்டு காமிச்சிட்டாப்புல. பிஜேபி காரங்களே தான் காமிக்கிறாங்க, நம்மளாம் அதை சொல்றோம். கூட இருந்த சூர்யா சொல்றாரு, திருச்சி சூர்யா ரொம்ப தெளிவா சொல்றாரு. அடுத்து யாரு, கல்யாணராமன் சொல்றாரு. அடுத்து யாரு, அது லிஸ்ட் ஃபுல்லா எல்லாம் வந்து கட்சியில இருந்து விலக்கப்பட்டவர்கள், அதிருப்தியாளர்கள், அவர்கள் அப்படிதானே சார் விமர்சனம்? அவங்க அப்படிதான் சொல்றாங்கன்னா நீ நீ எப்படி அமித்ஷா உன்னைய அதை நம்பினதுனால தானே அமித்ஷா அவனுக்கு வேற பதவி கொடுக்காம வச்சிருக்காரு. அமித்ஷாவும் மோடியும் அதை நம்பினதுனால தானே அவனுக்கு வேற பதவி கொடுக்காம வச்சிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் பதவி கொடுத்து அனுப்பிட்டாங்கல்ல. மாநில தலைவராக இருந்தவங்களுக்கு கவர்னர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. எல்முருகனுக்கு மினிஸ்டர் ஆகலையா? எல்முருகனை விட குறைஞ்சு போயிட்டியா நீ? எல்முருகனை விட அதிகமான ஓட்டு தானே வாங்கி காமிச்சிங்க. அப்போ எப்படி உனக்கு ஏன் கொடுக்கல? உன்னை ஒதுக்கி வச்சிருக்கு. கடைக்கோடி தொண்டனா இருக்க. அப்ப நீ 10,000 கோடி சம்பாதிச்சிருக்க, பதவியில வராம, எம்எல்ஏ ஆகாம, MP ஆகாம, அமைச்சர் ஆகாம, ஒரு கவுன்சிலர் கூட ஆகாம 10,000 கோடி சம்பாதிச்சிருக்கேன்றது ப்ரூவ் ஆகி போச்சு. அப்ப இவங்க அத்தனை பேருமே ஊழல்ல ஊர்ன பசங்க தானே. நீங்க எல்லாம் ஊழலை பத்தி பேசுறதுக்கு என்னென்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? ஒருத்தனுக்கு அவனுக்காக தகுதி இருக்கா சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தத்துல நீ இன்னைக்கு என்ன மக்கள் எதிர்பார்க்கறாங்க? இந்த தலைவனால ஒரு அமைதியான ஒரு நாட்டை வழிநடத்த முடியுமா? இந்த தலைவனால எதிர்காலத்து நம்ம குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்குமா? இந்த தலைவனால என் தொழிலுக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? இந்த தொழில்னால, இந்த தலைவனால நான் வந்து பிரச்சனை இல்லாம சந்திக்காம நான் வர முடியுமா? இதுதான் பார்க்குறேன். இந்த தொழில்னால மதக்கலவரம் வராம இருக்குமா? ஜாதி கலவரம் வராம இருக்குமா? இந்த தலைவனால எனக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காதா? வாழ்வாதாரத்தை தான் மக்கள் பாக்குறாங்களே ஒழிய இவன் ஊழல் பண்ண மாட்டான்னு எவனையும் நம்புறது இல்லை மக்கள். அதனால ஊழல் ஒரு கிரைட்டீரியாவே கிடையாது. ஆனா ஊழல் தான் அத்தனை பிரச்சனைக்குமே காரணமா இருக்கு. சரிங்களா? ஊழலை ஒழிக்கிறதுக்கு யார் வரணும்? அது வந்து ஒரு நேர்மையான தலைவர்கள் வரணும். ஒரு இதய சுத்தியோட இருக்கக்கூடிய தலைவன் வந்தா ஊழலை குறைக்கலாம் ஒழிய ஊழலை எவனுமே கண்டிப்பா இவங்களால ஒழிக்க முடியாது. ஊழலை குறைக்கலாம். குறைச்சு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில மக்கள் பிரச்சனைகளுக்கு இருக்கக்கூடிய இதுல இருந்து ஊழலை குறைச்சிட்டோம்னா மக்களுக்கு வந்து இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனா ஊழல், தாலுகா ஆபீஸ் போனா ஊழல், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போனா ஊழல், ரேஷன் கடைக்கு போனா ஊழல், ஒரு சர்டிபிகேட் வாங்க போனா ஊழல், இதெல்லாம் வந்து குறைச்சு மக்களுடைய சேவைகள் வந்து ஊழலற்ற முறையில நடக்கின்றதுக்கு வந்தாலே ஒரு பெரிய விஷயம், அது அச்சீவ்மெண்ட்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.